இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டீம்டு எக் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேன். இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அஞ்சு முட்டை உடைச்சாச்சு. இதை கொஞ்சம் நம்ம பீட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இது நம்ம இத திக்கான ஒரு பாத்திரத்துல இதை ஊற்றி ஸ்டீம் பண்ணணும். அந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் ஆயில் எல்லா இடம் படுற மாதிரி ஆயில் ஊற்றி இது பண்ணி வைக்கணும், ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த எக்கு வந்து ஒட்டாம வரும். நம்ம இதை ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்டவ்ல இந்த மாதிரி தண்ணி வச்சு ஒரு தட்டு போட்டிருக்கேன். அதுக்கு மேல வைக்கலாம். டைரக்டா தண்ணியில வைக்க கூடாது, அதை எக்கு அடியில பிடிச்சிரும். வச்சதுக்கு மேல ஒரு தட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் ஆகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்ப ஓபன் பண்ணி பார்ப்போம். எக்கு வெந்திருக்கான ஒரு நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து ஆற வைக்கணும். கொஞ்ச நேரம் ஆறணும். நல்லா ஆறின பிறகுதான் நம்ம இது பீஸா கட் பண்ணி எடுக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. இனி இதை நம்ம பீஸ் பீஸா கட் பண்ணி வைக்கணும். பன்னீர் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வைக்கணும். இது நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா ஜீரகம், சின்ன ஜீரகம் தான், 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா பே லீஃப். ஜீரகம் கொஞ்சம் சூடாகணும். ஜீரகம் கொஞ்சம் பொரிச்சிருச்சு. இதுல 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பொரியா அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட 1 ஸ்பூனு சால்ட் போடலாம். அப்பதான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதுல 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே போடலாம். அடுத்து ஒரு 3 தக்காளி கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லாமல் இருந்தால் பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம். நல்லா வதங்கணும். பேஸ்ட் அரைச்சி போடும்போது கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சம் தக்காளிக்கு பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இனி மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு மிளகாத்தூள், உங்க காரத்துக்கு தேவையானது போடுங்க. மிளகாத்தூள், 1 டீஸ்பூனு தனியாத்தூள், 1 டீஸ்பூனு கரம் மசாலா பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கலாம், அப்பதான் கொஞ்சம் பச்சை வாசனை போகும். எல்லாம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஷ்யூ நட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்டா, அதை ஊத்திக்கலாம். நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கிடலாம், கொஞ்சம் கிளறி விட்டுறோம் அப்படியே. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். போதும், இந்த அளவு தண்ணி போதும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்ச எக்கை போட்டுடலாம். லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போடுறேன். அது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் போட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சு எக்கெல்லாம் எவ்வளோ பெருசாக ஊறி வந்துருக்கு பாருங்க. மசாலாலாம் பிடிச்சி எக்கு நல்லா ஊறி இருக்குது, மசாலாலாம் பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூட போட்டுடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.